Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PSL season 9 ஓட ஃபைனல் மேட்ச் Multan Sultans versus Islamabad United. இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. Multan Sultans பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்மே கன்சிக்யூட்டிவா ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அதுல லாஸ்ட் 2 இயர்ஸ் ரன்னர் அப். சோ ஃபைனல்ல லாஸ் ஆகிருக்காங்க. 2021 ஓட டைட்டில் வின்னர் Multan Sultans. And then Islamabad United பொறுத்த வரைக்கும் 2018 ஓட டைட்டில் வின்னர்ஸ். சோ இந்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு செகண்ட் டைட்டில் கிடைக்க போகுது. சோ ஆல்ரெடி ரெண்டு டீமே ஒவ்வொரு முறை தான் ஃபைனல்ஸா வின் பண்ணிருக்காங்க. சோ இங்க யார் வின் பண்றாங்களோ அவங்க இரண்டாவது முறையா டைட்டில்ஸா வின் பண்ண போறாங்க. சோ இந்த பர்టిక్యులர் மேட்ச் 18th மார்ச் நைட் 9:30க்கு கராச்சியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ நம்ம ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல, முழுக்க டீம்ஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா படுது அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த பர்டிகுலர் டீம்ல 1 or 2 சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கு ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வருது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து 1 or 2 சேஞ்சஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி கூட பிளே பண்ணுங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா கராச்சியில தான் மேட்ச் நடக்க போகுது. கராச்சி கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக். அண்ட் தென் அதை விட்டா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இந்த வென்யூல இருந்திருக்கு. ஸோ பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் இது. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 173. அண்ட் தென் இந்த வென்யூல இந்த சீசன்ல நடந்ததுல ஓவராலா 4 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும் அண்ட் தென் சேஸ் பண்ண டீம் 6 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் டாஸ் வின் பண்ற டீம் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு டோட்டல் அடிச்சாலும் அதை சேஸ் பண்ண முடியும் இந்த வென்யூல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 180+ அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் தடுமாற்றமா தான் சேஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓவராலா 13 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல இஸ்லாமாபாத் யுனைடெட் 5 மேட்சும் முல்தான் சுல்தான் 8 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது முல்தான் சுல்தான்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. இந்த சீசன்லயுமே அவங்க டைரக்டா ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. குவாலிஃபயர் 1ல மேட்சை வின் பண்ணாங்க, டைரக்டா இங்க ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஆனா இஸ்லாமாபாத் யுனைடெட் எலிமினேட்டர் மேட்ச் எல்லாம் பிளே பண்ணி வந்திருக்காங்க. சோ இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முல்தான் சுல்தான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் சைடா தெரியுறாங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் வென்யூவோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவராலா பவுலர்ஸ்க்கு 93 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அது பர்டிகுலர்லி இந்த சீசன்ல. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 54, ஸ்பின்னர்ஸ்க்கு 39 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு மேட்ச்ல 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 2ல இருந்து ஒரு 5 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஃபேஸ் பவுலர்ஸ் கிட்ட போகும்போது ஒரு 4ல இருந்து ஒரு 8 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்பின்னர்ஸ்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ டீமை பிக் பண்ணிட்டு நீங்க என்ன மாதிரி ஃபேண்டசில பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ நீங்க ஒரு முறை MyFab11 ட்ரை பண்ணி பாருங்க. MyFab11 ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத சொல்றேன். நீங்க இன்னும் கிராண்ட் லீக்ல ட்ரீம் 11ல பிளே பண்றீங்களா, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே நீங்க இன்னும் கண்டினியூஸா நீங்க ட்ரீம் 11ல ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர் அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் அந்த சேம் மிஸ்டேக்கை பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா MyFab11 என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் ட்ரீம் 11 என்ட்ரி ஃபீஸ் ரெண்டையும் நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். ஒரு கான்டெஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கான்டெஸ்ட் வருது, அதுல 2 ஸ்பாட் தான் இருக்கு அப்படின்னா அது ட்ரீம் 11ல 5750 ரூபா அப்படின்னா நீங்க MyFab11ல 5650 ரூபா தான். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு ஒரு 100 ரூபாயில இருந்து ஒரு 150 ரூபா வரைக்குமே உங்களால சேவ் பண்ண முடியும். ஒரு 4 கான்டெஸ்ட் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 500 ரூபாயில இருந்து 1000 ரூபா வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இப்போ பாகிஸ்தான் சூப்பர் லீக் போயிட்டு இருக்கு, உமன்ஸ் பிரீமியர் லீக் ஃபைனல் வரப்போகுது. இது எல்லா மேட்சுக்குமே
ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க. நீங்க அதுல எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே இல்லாம நீங்க ஃப்ரீயாவே ப்ளே பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. மைஃபேப் ஆப்போட கெப்பாசிட்டி எவ்வளோ, ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB வரப்போகுது. அதை இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் தென் ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படியே நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனுக்கும் மைஃபேப் லோனுக்கும் இருக்க என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே பெட்டர் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ மைஃபேப் லோன் ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். இஸ்லாமாபாத் யுனைடெட் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேல்ஸ், மார்டின் குப்டில் ரெண்டு பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல ஆகா சல்மான் அண்ட் தென் சதாப் கான், அசாம் கான், இமாட் வாசிம், ஹைதர் அலி, ஃபஹீம் அஸ்ரப், நசீம் ஷா, ஓபர்ட் மக்காய், ஹுனைன் ஷா. இதுதான் இஸ்லாமாபாத் யூனிட்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல். இந்த பர்டிகுலர் டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் பவுல் பண்றதான சான்ஸ் இருக்குன்னா சதாப் கான், இமாட் வாசிம், ஃபஹீம் அஸ்ரப், நசீம் ஷா, ஓபர்ட் மக்காய் அண்ட் தென் ஹுனைன் ஷா. இந்த மாதிரி 6 பவுலரோட தான் வரப்போறாங்க. அண்ட் தென் 7th ஆப்ஷன்ல ஆகாஷ் சல்மானும் இருக்காரு. ஸோ இதுல யார் யாரெல்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா சதாப் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. நசீம் ஷா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓபர்ட் மெக்காய் 3, ஹுனைன் ஷா 3 கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இமாட் வாசிம் ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 17 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 3 ஓவர்ல 2 ஓவர் ஃபஹீம் அஸ்ரப், ஆகாஷ் சல்மான் 1 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில தான் இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் முல்தான் சுல்தான் சைடு வந்துட்டோம் அப்படின்னா யாசிர் கான், முகமது ரிஸ்வான் ரெண்டு பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் தென் உஸ்மான் கான் ஒன் டவுன்ல ஜே சார்லஸ், இஃப்திகார் அகமது, கிறிஸ் ஜோர்டன், குஸ்டில் ஷா, டேவிட் வில்லி, உசாமா மிர், அப்பாஸ் அஃப்ரிடி, முகமது அலி. இதான் முல்தான் சுல்தான்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முகமது அலி 1, அப்பாஸ் அஃப்ரிடி 2, உசாமா மிர் 3, டேவிட் வில்லி 4, குல்தீப் ஷா 5, கிறிஸ் ஜோர்டன் 6, இஃப்திகார் அகமது. இதோட 7 ஆப்ஷன்ஸோட வரப்போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உசாமா மிர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்பாஸ் அஃப்ரிடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல டேவிட் வில்லிட் இருந்து ஒரு 3 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் முகமது அலிட் இருந்து ஒரு 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் குஸ்டில் ஷாட் இருந்து ஒரு 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ குஸ்டில் ஷா அண்ட் தென் முகமது அலி 2 பேர்த்துல யார் கொஞ்சம் எக்கனாமியா போல் பண்றாங்களோ அவங்க 3வது ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போலிங் ஸ்ட்ராட்டஜில தான் முல்தான் சுல்தான்ஸ் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல யார் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் எந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க டியூவல் ஆப்ஷனா இருக்கணும், இல்ல விக்கெட் கீப்பர்ல இருக்காங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வரணும். பவுலர்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல 2 ஓவர் ஆச்சு டெத்ல பவுல் பண்ணும். சோ பேட்டர் அப்படின்னா டாப் ஆர்டர்ல வரணும், ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். இந்த 4 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா அவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸை 6ல இருந்து 8 பிளேயர்ஸை எவரி டீம்ல எடுத்துக்கோங்க. அந்த பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்க் எடுங்க. அந்த ரிஸ்க் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். சோ அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். சோ இந்த சேஃப் ஆப்ஷன்ல யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சூட்டபிளா இருப்பாங்க அப்படின்னா சதாப் கான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. பேட்டிங்ல செகண்ட் டவுன்ல வராரு, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. நமக்கு தேவை 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. சோ அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சதாப் கான் எடுத்து கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு. ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுல ஒரு விக்கெட் அவருக்கு கிடைச்சா போதும், 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன் அடிச்சா கூட போதும். அதுல ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து நியர்லி ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சதாப் கான் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபிளாப்பா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சதாப் கான் இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் முகமது ரிஸ்வான் இந்த டீமோட கேப்டன், முல்தான் சுல்தான்ஸ் டீமோட கேப்டன். அவரு பொறுத்த வரைக்கும்
டாப் ஆர்டர்ல வராரு. அண்ட் தென் மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ரீசெண்டா விக்கெட் கீப்பரும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றாரு 20 ஓவர் அப்படின்னா அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. 10ல இருந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் வராரு. உள்ள பிளே பண்ணது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 20 ரன் அடிச்சா போதும் இவருமே ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதான சான்ஸ் இருக்கு. ரீசெண்ட் டைம் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான் முகமது ரிஸ்வான். அண்ட் தென் இமாத் வாசிம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நாக் ஆடி இருந்தாரு. இஸ்லாமாபாத் யுனைடெட் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல விக்கெட்டை விட்டு இருந்த டைம்ல இமாத் வாசிம் உள்ள நின்று ஒரு 40+ ரன் ஆடி கொடுத்திருந்தாரு. சோ டிஎல் ஆப்ஷன் இருக்கு, பவுலிங்ல 3 ஓவராச்சு கம்ப்ளீட் பண்றாரு. சோ அதுல ஒரு விக்கெட் கிடைச்சு ஒரு 20 ரன் அடிச்சா போதும் இவருமே 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த இஃப்திகர் ரஹமத் இவர்கிட்ட இருந்து நம்ம 2 ஓவர் நம்ம பவுலிங்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அந்த மாதிரி 2 ஓவர் பவுல் பண்றாரா, பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா இவருமே ஒரு 20 ரன் அடிச்சா போதும் ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரீசெண்ட் டைம் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 15ல இருந்து 30 ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து அவருமே ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் நசீம் ஷா செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. எவரி மேட்ச் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இனிஷியலா மூவ்மெண்ட் இருக்கு. சோ இவருக்கு ஸ்விங் ஆகிறதுனால பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதுலயும் பர்டிகுலர்லி அவுட் ஸ்விங் அண்ட் தென் இன்கமிங் பால் எல்லாமே சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. சோ நசீம் ஷாட் இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஈஸியா அவருமே ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கிறிஸ் ஜோர்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இவருக்கு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதான சான்ஸ் கூட இருக்கு. இருந்தாலும் இவருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா டாப்ல பேட்டிங்ல உள்ள அந்த ஒரு 3rd or 4th ரவுண்ட்ல பேட்டிங்ல உள்ள வரனால அதுல ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் நம்ம அவரேஜா எதிர்பார்க்கலாம். சோ இவருமே ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. சோ இவங்க 6 பிளேயருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நீங்க மேட்ச் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க இவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் எந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்கவங்கள நீங்க பாருங்க. அதுல அவங்க பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராங்களா, பவுலரா இருந்தாங்கன்னா மினிமம் 3 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாங்களா, இல்ல டியூல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் யாராவது லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்களா, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா, அந்த சான்ஸ் கிடைச்சா அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். சோ அந்த ப்ரியாரிட்டியில இவங்க 3 பிளேயருமே வந்துருவாங்க. சோ இவங்க 3 பேர்த்தையும் நம்ம ரிஸ்க் எடுக்கிற டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா இவங்க ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபேண்டசி வைஸ் ஒரு நல்ல ரேங்க் போக கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சப்போஸ் அவங்க கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம டீம் ஃபிளாப் ஆகிறதான சான்ஸ் இருக்கும், லாஸ் ஆகிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இவங்க ரிஸ்க் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்ல மார்டின் குப்டில் அவரை பொறுத்த வரைக்கும் கன்சிக்யூட்டிவா லாஸ்ட் 2 மேட்சுமே ஒரு 20+ ரன் ஆடிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவருடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் பேட்டிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ பேட்டிங்ல சாலிடா ஒரு 25+ ரன் இவர் ஆடினா மட்டும்தான் இவரு ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கனால நீங்க மேக்ஸிமம் ஒரு ரிஸ்க் எடுக்கிற டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆகா சல்மான் லாஸ்ட் 2-3 மேட்சா ரொம்பவே சொதப்பிட்டு இருக்காரு. பெருசா ஒரு பேட்ல படல, கொஞ்சம் ஃபார்ம் அவுட் போன மாதிரி தான் இருக்காரு. இருந்தாலும் ஒரு ஓவராச்சும் பவுல் பண்றாரு. சோ ஒரு ஓவர் பவுல் பண்றாரு. சோ டாப் தாரில 1 டவுன்லயே உள்ள வராரு. சோ உள்ள நின்னுட்டாரு. இவரும் ஒரு 15 ஒரு 40 ரன் ஆடிட்டாரு அப்படின்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் குஸ்டில் ஷா டுயல் ஆப்ஷன். சப்போஸ் டாப் ஆர்டர்ல டீம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் ஆட்டாரு. 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதை விட நீங்க ரிஸ்க் ஆப்ஷன்ல இன்னும் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குஸ்டில் ஷாக்கு பதில் ஓபர்ட் மெக்காய் அவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓபர்ட் மெக்காய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அது லெஃப்ட் ஹேண்ட் சீமர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டெத்ல பவுல் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் இவர் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சோ மார்டின் குப்டிலுக்கு பதில் உஸ்மான் கான் அவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு. ஆனா விக்கெட் கீப்பர் பண்ண போறது இல்ல. பேட்டிங்ல 1 டவுன்ல வருவாரு. சோ அவரு உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா அவருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு 30+ ரன் ஆடுறதான சான்ஸ் அவரு டீமே இருக்கு. சோ இருந்தாலும் அதை விட ரிஸ்க் ஆப்ஷன்ல வந்துருவாரு உஸ்மான் கான். சோ அவரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஆகா சல்மான் பதில் சே சார்லஸ் அவரை நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருமே ஃபர்ஸ்ட் பால் இருந்து அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். ஃபர்ஸ்ட் பால் இருந்து பவுண்டரிஸ் ஆடக்கூடிய பிளேயர். உள்ள ஒரு 10 பால் பிடிச்சிட்டாரு. 10 பால் ஒரு 4 பவுண்டரி அடிச்சிட்டாரு. ஒரு 20 ரன் வந்துட்டாரு அப்படின்னா அவருமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து
ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த காம்போ மார்டின் கப்டில், ஆகாஷ் சல்மான், குஸ்டில் ஷா இந்த காம்போல நீங்க போகல அப்படின்னா உஸ்மான் கான், ஜே சார்லஸ், ஓ மெக்காய் இந்த ஆப்ஷன்ல சொல்லியிருக்கேன். இதுல 2 பேட்ஸ்மேன் ஒரு பவுலர். ஸோ இந்த கான்செப்ட்ல போயிருக்கேன். ஸோ இதுல எனக்கு 2 பேட்ஸ்மேன் வேணாம், உஸ்மான் கான், ஜே சார்லஸ் யாராச்சும் நான் ஒருத்தரை டிராப் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முகமது அலி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா முகமது அலி பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. எவரி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது ஒரு 2-3 கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஒரு காம்போ யார் அப்படின்னா மார்டின் கப்டில், ஆகாஷ் சல்மான், குஸ்டில் ஷா இது ஒரு காம்போ லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா வரதான சான்ஸ் இருக்கு. சோ இதை விட்டோம் அப்படின்னா ஓபர்ட் மெக்காய், உஸ்மான் கான், ஜே சார்லஸ் இதுல உஸ்மான் கான் பதிலு நீங்க முகமது அலியை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இது ஒரு காம்போ. சோ இந்த 2 காம்போவையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல இவங்க எல்லாருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயர்ஸும் 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்களை சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த காம்போ நான் சொன்ன மாதிரி எல்லா டீம்லயும் ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 3 பேர் ஒரு டீம்ல அண்ட் தென் பேலன்ஸ் நான் சொன்ன 3 பேர்த்த ஒரு டீம்ல. சோ அந்த மாதிரி நீங்க சஃபுல் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அசாம் கான் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வராரு. சோ இதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். பேட்டிங்ல செகண்ட் டவுன்ல உள்ள வராரு. சோ 20 ஓவர் விக்கெட் கீப்பர்ல கேட்சோ, ஸ்டெம்பிட்டோ, ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 20 ரன் இவர் அடிக்கணும். அடிச்சாதான் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாரு. அசாம் கான் பொறுத்த வரைக்கும் ஆடினா ஒரு 25+ ரன் ஆடுவாரு. இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுறனால 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஹீம் அஸ்ரஃப் பேட்டிங் டவுன் கொஞ்சம் கீழே இருக்கு. பவுலிங்ல 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போல் பண்றாரு. சப்போஸ் இமாட் வாசிம் ஆட முடியல, கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க. இமாட் வாசிமோட டவுனும் ஃபஹீம் அஸ்ரஃபோட டவுனும் எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இமாட் வாசிம் வர டவுன்ல ஃபஹீம் அஸ்ரஃப் கூட வரதான சான்ஸ் இருக்கனால இவரை நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 கிராண்ட் டீமா ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 டீம்ல டிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உசாமா மீர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா ரீசெண்ட் டைம்ல எல்லா மேட்சுமே 2 விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பாஸ் அஃப்ரிடி போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு. ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் டேவிட் வெல்லி டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஆனா பேட்டிங் ரொம்ப ரொம்ப கீழே வராரு. சோ பவுல்ல 3 வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஒன்னு எக்ஸ்பென்சிவா போவாரு, இல்லைன்னா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. சோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்க எல்லாத்தையுமே நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சதாப் கான் 1, முகமது ரிஸ்வான் 2, இஃப்திகர் அகமது 3, நசீம் ஷா 4, கிறிஸ் ஜோர்டன் 5, இமாட் வாசிம் 6, டேவிட் வில்லி 7, அப்பாஸ் அஃப்ரிடி 8, ஃபஹீம் அஸ்ரஃப் 9, உசாமா மீர் 10, அசாப் கான் 11, குஸ்டில் ஷா 12, ஆகாஷ் சல்மான் 13, அண்ட் தென் மார்டின் கப்டில் 14. சோ இந்த ஆப்ஷன்ல நீங்க போகல, லாஸ்ட் இருக்க 3 பேர் இந்த காம்போல நீங்க போகல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜே சார்லஸ், ஓபர்ட் மெக்காய், உஸ்மான் கான் இந்த காம்பினேஷன்ல கூட நீங்க போலாம். இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயரை யூஸ் பண்ணி தான் ஒரு 11 பிளேயர்ஸ் கொண்ட ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்குமே ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து முகமது ரிஸ்வான், ஆல்ரவுண்டர்ல இருந்து சதாப் கான், கிறிஸ் ஜோர்டன், இமாட் வாசிம், இஃப்திகர் அகமது, பவுலிங்ல இருந்து நசீம் ஷா இந்த மாதிரி 6 பிளேயர்ஸை கொண்ட ஒரு பேஸ் டீமை உருவாக்கிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல டிஃபரன்ஸ்ல லோ பர்சன்டேஜ்ல இருக்க ரிஸ்க் ஆப்ஷன் அண்ட் தென் 40 to 70% இருக்கக்கூடிய பிளேயர்ஸை சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வீடியோவை நீங்க கிளியரா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த 6 பிளேயர்ஸை ஒரு பேஸ் டீமா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை மட்டும் மாத்தி மாத்தி டீம்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சதாப் கான், முகமது ரிஸ்வான், இஃப்திகர் அகமது இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் சேஃபா
கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு வச்சீங்கன்னா இமாட் வாசிம், நசீம் ஷா, கிறிஸ் ஜோர்டன் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாரு உசாமா மிர் அப்படின்னா உசாமா மிருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் மார்டின் குப்டிலுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.